அட தத்தியம் பிடிச்ச பார்க்கலாம் என்ன மேலே இருக்கான் பாருங்க. அடே பேஜில போமா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்பயால வரையணும் என்ன பாருல. தலைவர் வந்து வேற லெவலில் இருக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திட்டு இருந்தான், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன், அதனால நான் போராடுறேன். நீ என்னை நேசிக்காம போ, ஆனா நான் விட்டுட்டு போயிருவேன் மட்டும் நினைக்க. என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி, எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பன்? நீயா நண்பன்? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு என்ன பண்றது? நான் அப்பவே உனக்கு சொன்னேன், வானான்னு இங்கிலீஷ்ல சொன்னதுனால உனக்கு புரியல. நீ பாட்டுக்கு கீழ்னு கீழ்ச்சிட்ட. இப்ப நம்ம கிழிய போறோம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.